கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட தேவன் கிறிஸ்து இயேசு மூலியமாக கூட இந்த ஒரு நாளில் நம்ம ஒன்றாக இந்த ஒரு ஆன்லைன் மூலியமா இந்த ஒரு ஜூம் மீட்டிங் மூலியமாக கூட நாம் கூடி அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இந்த ஒரு வேத ஆராய்ச்சியிலும் கூட நம்மளை ஒன்று சேர்த்ததுக்காக நாம் வந்து தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலியமாக கூட நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இந்த ஒரு ஐக்கியத்துல வந்திருக்கிற, இந்த ஒரு இணைப்புல கூட வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் பிதாவாகிய தேவன் மற்றும் கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் இருப்பதாக. நம்ம வந்து பிரதர் சொன்ன வண்ணமாக நம்போ 3 பாடங்கள், அதாவது நம்மளுடைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து ஒரு நம்மளுடைய ஒரு 4த் சப்ஜெக்ட்டாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம், அந்த பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா, "ஹவ் டு ஸ்டடி த பைபிள்." வேதத்தை எப்படி தியானிப்பது? அல்லது இந்த ஒரு வேத புஸ்தகத்தை, பைபிள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்படி வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறது? இதுதான் நம்மளுடைய இன்னைக்கான ஒரு பாடமாக இருக்கிறது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடி பார்த்த கிளாஸஸோடைய ஒரு சின்ன அ ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒரு ரீகேப் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாலுமே தேவன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறாரா? அப்படின்ற ஒரு கேள்விய வந்து நம்ம எழுப்பணும். அந்த கேள்விக்கான ஒரு பதில் என்ன அப்படின்னா, நம்ம வசனத்திலிருந்து நம்ம பார்க்கல. அதாவது வசனத்த வந்து நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணல. ஆனா, இயற்கைய வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். நேச்சர வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணோம். இந்த நேச்சர் மூலியமா தேவன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறாரா? இல்லையா? அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து இந்த ஒரு பாடத்துல பார்த்தோம். இந்த ஒரு பாடத்தின் முடிவுல வந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஆமா, தேவன் அப்படின்ற ஒருவர் இருக்கிறார். அவரு வந்து சாதாரணமானவர் கிடையாது. வெரி இன்டெலிஜென்ட், பவர்ஃபுல், ரொம்ப ஞானமான தேவன். ஒவ்வொரு விஷயத்தையும் சிருஷ்டித்து, அதை வந்து எப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய சிருஷ்டிகள் வந்து எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு சிருஷ்டியும் கூட அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, வழிநடத்தி வருகிறார். அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு சிருஷ்டியும் கூட ஒரு லா வச்சிருக்கிறாராம். அந்த லா பிரகாரம் தான் அவருடைய அந்த ஒரு பிரமாணம், அதன் பிரகாரம் தான் ஒவ்வொரு சிருஷ்டி கூட அந்த ஒரு லாக்கு கீழ்ப்பட்டு தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இவ்ளோ பெரிய ஒரு யூனிவர்ஸ்ல வந்து அதாவது நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. அதாவது கணக்கே வந்து நம்ம இல்ல. ஒரு ட்ராப், ஒரு பக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ராப் போல தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு தேவன் வந்து நம்மளை நோக்கி பார்க்குறாரு. நம்ம மேல வந்து அவரு ரொம்ப ஆசையாக இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ஆமா, உண்மையாலுமே தேவன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்தது நம்ம என்ன எந்த ஒரு விஷயத்த பத்தி பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாலுமே தேவன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அது உண்மதான். ஆனா, அந்த தேவன் பைபிள்ல தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? பைபிள் அப்படின்ற ஒரு புஸ்தகம் வந்து தேவனால் எழுதப்பட்ட புஸ்தகமா? அப்படின்ற ஒரு பாடத்த தான் நம்ம வந்து பார்த்தோம். நம்போ என்ன ஒரு விஷயத்த வந்து இந்த ஒரு பாடத்துல கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இந்த ஒரு பைபிள் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தை வந்து 40 பேர் எழுதியிருக்கிறாங்க. வேற வேற காலகட்டத்துல வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த ஒரு 40 பேர் எழுதுனாங்க இல்லையா? இந்த 40 பேர் வந்து நல்லா படிச்சவர்கள் கிடையாது. சில பேர் வந்து எப்படின்னா மீனவர்களா இருந்திருக்கிறாங்க. சில பேர் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்திருக்கிறாங்க. சில பேர் வந்து படித்தவர்கள் கூட இருந்திருக்கிறாங்க. படித்தவர்கள்ன்னும்போது ஒரு டாக்டர் கூட எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தில நல்லா படிச்சவர் கூட எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு 40 பேரும், இந்த 40 எழுத்தாளர்களும் வேற வேற பேக்கிரவுண்ட், வேற வேற லைஃப் ஸ்டைல்லேருந்து வந்திருக்கிறவங்க. ஸோ வேற வேற பேக்கிரவுண்ட்லேருந்து, வேற வேற லைஃப் ஸ்டைல்லேருந்து, வேற வேற காலகட்டத்தில இந்த ஒரு பைபிள வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஆனா, அவங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்த குறிச்சு தான் எழுதியிருக்கிறாங்க. இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வேற வேற காலகட்டம், வேற வேற பேக்கிரவுண்டு. ஆனா, அவங்களுடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்த பத்தி தான் குறிச்சு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்த பத்தி குறிச்சு வேற வேற கோணத்தில எழுதியிருக்கிறாங்க. வேற வேற வியூ பாயிண்ட்ல வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. பைபிள்ல வந்து ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய விஷயம் வந்து, இன்னொரு பக்கம் இருக்கிற விஷயத்து கூட ஒத்துப்போது. ஹார்மோனியா இருக்கு. ஸோ அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்ட்டு பார்க்குறோம். இப்போ ஜெனிசிஸ் நம்ம எடுத்துட்டாக்கா, ஜெனிசிஸ்ல தேவன் வந்து என்ன பண்றாரு? மனுஷன வந்து உருவாக்குறாரு.
இப்போ ரெவலேஷன் தான் கடைசி புக் பைபிள்ல. இப்போ ரெவலேஷன்ல நம்ம போய் பார்த்தாக்கா, அந்த விழுந்து போன மனுஷன தேவன் குணமாக்கி, அவங்களுக்கு எப்படி ஜீவனை வந்து குடுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரெவலேஷன்ல வந்து இருக்கு. ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துப்போது. ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கு அப்படின்னா, இசைவாக இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது வந்து இந்த ஒரு பைபிள் அப்படின்ற ஒரு புஸ்தகம் வந்து சாதாரண ஒரு மனுஷனால எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இல்ல. அதாவது மனுஷர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. த்ரூ ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பார்த்தோம். த்ரூ ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய அந்த ஒரு ஹோலி ஸ்பிரிட் மூலியமாக ஏவப்பட்டு, அவங்க எல்லாருமே இந்த ஒரு பைபிள் அப்படின்ற ஒரு புஸ்தகத்த வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல. இந்த பைபிள் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தின் மேல நெறைய பேர் என்ன முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த பைபிள வந்து நம்ம அழிச்சிடணும். பைபிள் அப்படின்ற ஒரு புஸ்தகமே இந்த ஒரு பூமியிலேயே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு ராஜா பத்தி கூட பார்த்தோம். அந்த ராஜா என்ன பண்றாரு? ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்சிக்யூஷன ஏறெடுக்கிறாரு கிறிஸ்டியன்ஸ் மேல. யார் யார்கிட்டலாம் பைபிள் இருக்கோ, எல்லாருமே என்கிட்ட வந்து குடுங்க. சப்போஸ் நீங்க குடுக்கல அப்படின்னா, நான் உங்களையும் எரிச்சிடுவேன். அப்படின்னு நிறைய பைபிள வந்து எரிக்கிறாரு. பிளஸ் அந்த பைபிளுக்காக யார் யார் போராடுனாங்களோ, அவங்கள கூட போட்டு எரிக்கிறாரு. அவங்கள கூட போட்டு சித்திரவதை பண்றாரு. இந்த மாதிரி இவ்ளோ பெர்சிக்யூஷன்ஸ வந்து அவரு பண்றாரு அப்படின்ட்டு பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னா, பைபிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கவே கூடாது. பைபிள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முழுமையாக நம்ம வந்து அழிச்சிடணும். அப்படின்ற ஒரு நோக்கத்துல இவ்ளோ விஷயங்கள் வந்து அவர் பண்றாரு. ஆனா, அவரால சக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சா? பைபிள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவரால எடுத்து போட முடிஞ்சுச்சா? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முடியவே இல்ல. எவ்ளோ முயற்சி செஞ்சாரு. ஆனா, பைபிள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவரால எடுத்து போடவே முடியலன்ட்டு பார்க்கிறோம். நெறைய பேர் வந்தாங்க. அதாவது ஹிஸ்டரியில நீங்க எடுத்துக்கினீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்தாங்க. பைபிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கவே கூடாது அப்படின்ட்டு நெறைய முயற்சிகள் வந்து எடுத்தாங்க. ஆனா, அவங்க தான் அழிஞ்சு போனாங்களே தவிர, பைபிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னுமே அப்படியே தான் இருக்கு. பைபிள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னுமே யாராலயும் வந்து அழிக்கவே முடியல. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவ்வளோ வருஷ காலமாக அந்த ஒரு புஸ்தகத்தை பைபிள் எண்ணக்கூடிய அந்த ஒரு புஸ்தகத்தை காத்து, அத புரொடெக்ட் பண்ணி, அத பிரிசர்வ் பண்ணி, நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்தது யார்? அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, இந்த பைபிள யாரு எழுதினாரோ, யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா இந்த பைபிள் வந்து எழுதப்பட்டதோ, அவர்தான். அவரு யார் அப்படின்னும்போது, கிரியேட்டர். நம்மளுடைய தேவன். அவர் இன்டெலிஜென்ட் காட். அதாவது சாதாரணமான தேவன் இல்ல. இன்டெலிஜென்ட்டான ஒரு கிரியேட்டர். அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஒரு பைபிள இவங்க கிட்ட எல்லாத்துட்டருந்தும் பாதுகாத்து, நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இப்போ நம்ம கையில கொண்டு வந்து இந்த ஒரு பைபிள சேர்த்திருக்கிறாரு. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏதோ ஒரு காரணம் இல்லாம, நம்ம கையில கொண்டு வந்து தேவன் இந்த ஒரு பைபிள வந்து குடுத்திருக்க மாட்டார். நம்போ போன வாரம் வந்து பார்த்தோம். நெறைய கேள்விகள வந்து எழுப்புனோம். இப்போ பைபிள் நம்ம கையில இருக்கு. ஆனா, பைபிள வந்து நம்மளால படிச்சு புரிஞ்சுக்க முடியுதா? அப்படின்னு கேட்டாக்கா முடியல. நெறைய கேள்விகள் வந்து நமக்கு வருது. நெறைய கொஸ்டின்ஸ் நமக்கு ஒரு ஒரு விஷயம் படிக்கும்போதும், நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ, அதனால தான் இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவ் டூ ஸ்டடி த பைபிள். அதாவது இந்த பைபிள் அப்படின்றபோது இந்த தேவனுடைய புஸ்தகத்தை பரிசுத்தாவினால ஏவப்பட்டு நெறைய பேர் இந்த பைபிள வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ, இந்த தேவனுடைய இந்த ஒரு புஸ்தகத்தை எப்படி வந்து நம்ம படிச்சு, எப்படி அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. இந்த ஒரு விஷயம் பத்தி தான் இந்த ஒரு கிளாஸ்ல வந்து நம்போ தியானிக்க போறோம். இன்னைக்கு வந்து பார்ட் 1. அதாவது முதல் பாகம் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்த வாரம் வந்து நம்ம 2ஆம் பாகத்த வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா, இந்த ஒரு பாடம் வந்து கொஞ்சம் பெரிய பாடம். 2 பாகமாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஸோ, இன்னைக்கு வந்து பார்ட் 1 மட்டும் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஒரு வசனத்த வந்து நம்ம படிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4லிருந்து 6. எஃபிஷியன்ஸ் 4த் சாப்டர் 4த் வெர்ஸ் டூ 6த் வெர்ஸ். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4லிருந்து 6 வசனங்கள் வரை. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும்
உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அதாவது இந்த ஒரு வசனத்துல வந்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நம்பிக்கை, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன். அதாவது ஒரே நம்பிக்கை தான், ஒரே ஒரு விசுவாசம் தான், ஒரே ஒரு கர்த்தர் தான், ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான். இப்போ ஒரு கேள்விய வந்து நம்ம எழுப்பலாம். நம்ம மத்தியில, கிறிஸ்துவர்கள் மத்தியில ஒரே நம்பிக்கை தான் இருக்குதா? ஒரே விசுவாசம் தான் இருக்குதா? அல்லது ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் இருக்குதா? அப்படி நம்ம மத்தியில வந்து ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு விசுவாசம், ஒரே ஒரு ஞானஸ்தானம், ஒரே ஒரு கர்த்தர் இருந்துருந்துச்சு அப்படின்னா, நம்ம மத்தியில வந்து 48,000 டினாமினேஷன்ஸ் இருக்காது. கிறிஸ்துவர்கள் மத்தியில எவ்வளோ பிரிவினைகள் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 45,000 டூ 48,000 டினாமினேஷன்ஸ். ரோமன் கேத்தலிக், புராட்டஸ்டன்ட், லூதரன், பெண்டகோஸ்ட் இந்த மாதிரி நெறைய டினாமினேஷன்ஸ் நம்ம மத்தியில வந்து இருக்கு. ஏகப்பட்ட டினாமினேஷன்ஸ். அதாவது 48,000 டினாமினேஷன்ஸ். இப்போ வசனம் என்ன தெளிவா சொல்லுது? ஒரே ஒரு விசுவாசம் அப்படின்னு சொல்லுது. ஆனா, நம்ம ரியாலிட்டில பார்க்கும்போது கிட்டத்தட்ட 48,000 விசுவாசம். அதாவது ஒரு டினாமினேஷன் கிட்டயும் ஒரு விதமான விசுவாசம். இப்போ ஒருத்தர்ட்ட போயிட்டு ஒரு வசனத்துடைய விளக்கத்த நம்ம கேட்கும்போது, அவரு ஒரு மாதிரி சொல்லுவாரு. இதே வேற ஒரு டினாமினேஷன்ட்ட போயிட்டு நம்ம அந்த வசனத்துடைய விளக்கத்த கேட்டா, வேற மாதிரி சொல்லுவாங்க. ஒரே ஒரு வசனம் தான். ஆனா வேற வேற விதமான ஒரு புரிந்து கொள்ளுதல். இப்போ ஞானஸ்தானம் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பைபிள் இங்க என்ன சொல்லுச்சு? ஒரே ஒரு ஞானஸ்தானம். ஆனா, நீங்க வந்து ஒரு டினாமினேஷன்ட்ட போனீங்க அப்படின்னா, அங்க வந்து குழந்தையிலே வந்து ஞானஸ்தானம் குடுத்துருவாங்க. வேற ஒரு டினாமினேஷன்ல நீங்க போனீங்க அப்படின்னா, வளர்ந்த பிறகு ஞானஸ்தானம் குடுக்குவாங்க. இதுல எந்த ஞானஸ்தானம் உண்மையான ஞானஸ்தானம்? ஏன்னா பைபிள் சொல்றது பிரகாரம் ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான். ஒரே ஒரு விசுவாசம் தான். ஒரே ஒரு நம்பிக்கை தான். இப்ப எல்லாம் ஒண்ணு அப்டின்ட்டு சொல்லும்போது, நம்ம மத்தியில ஏன் இவ்ளோ பிரிவினைகள்? ஏன் இவ்ளோ கன்ஃப்யூஷன்ஸ்? இப்போ இந்த அதாவது வேற மதத்தார் வந்து இருக்கிறாங்க இல்லையா? வேற மதத்தார். அவங்க கிறிஸ்துவர்கள பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, அதாவது நம்மள கிறிஸ்டியன்ஸ பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உங்க மத்தியில வந்து உண்மையான தேவனே இல்ல." காரணம் என்ன அப்டின்னா, உங்க மத்தியில உண்மையான தேவன் அப்டின்ற ஒருத்தர் வந்து இருந்திருந்தார் அப்டின்னா, உங்களுக்குள்ள இவ்ளோ கன்ஃப்யூஷன்ஸ் இருக்காதே! உங்களுக்குள்ளேயே இவ்ளோ பிரிவினைகள் வந்து இருக்காதே! நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹிந்துஸ போய் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க மத்தியில வந்து நெறைய கடவுள், அதாவது 3 முக்கோடி தேவர்கள் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்துவருக்குள்ள வந்தீங்க அப்டின்னா, அதாவது ஏகப்பட்ட பிரிவினைகள், ஏகப்பட்ட டிவிஷன்ஸ், ஏகப்பட்ட டினாமினேஷன்ஸ். அப்படி இருக்கும்போது, அவங்க அதாவது மற்ற மதத்தார் வந்து நம்மள பார்த்து சொல்ற விஷயம் இதுதான். உங்க மத்தியில வந்து உண்மையான தேவன் இல்ல. ஏன்னா, ஒரு உண்மையான தேவன் இப்போ நம்ப பார்த்தோம். அந்த இன்டெலிஜென்ட்டான கிரியேட்டர். அவரு வந்து எப்படிப்பட்ட கிரியேட்டர் அப்படின்னா, இன்டெலிஜென்ட்டான கிரியேட்டர். அவருக்குள்ள வந்து எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் இருக்காது. எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணக்கூடிய ஒரு தேவன். அப்படி இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட்டான தேவன் வந்து இந்த பைபிள வந்து அவ்ளோ கன்ஃப்யூசிங்கா எழுதி குடுத்திருப்பாரா? ஏன்னா பைபிள் வந்து நெறைய பேர் படிச்சுட்டு, ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு அப்டின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த பைபிள வந்து ஒரு மனுஷன் எழுதியிருந்தாக்கா, கண்டிப்பா கன்ஃப்யூஷனா இருக்கும். ஆனா, இது வந்து அந்த ஒரு இன்டெலிஜென்ட், பவர்ஃபுல் கிரியேட்டர். நம்மளுடைய தேவனே வந்து இத வந்து எழுதியிருக்கிறார். அப்டி இருக்கிற பட்சத்துல, எப்படி இந்த ஒரு பைபிள்ல வந்து இவ்ளோ கன்ஃப்யூஷன்ஸ் வந்து இருக்கு? நம்ம மத்தியில இவ்ளோ பிரிவினைகள் வந்து இருக்கு. நம்ம ஒரு வசனத்த படிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 Corinthians 14th chapter 33rd verse. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, காட் இஸ் நாட் தி ஆத்தர் ஆஃப் கன்ஃப்யூஷன். ஒரு குழப்பத்துக்கு அவரு தேவன் கிடையாது. ரொம்ப தெளிவான தேவன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான தேவன், ரொம்ப ஞானமான ஒரு தேவன்.
அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஞானமான தேவன் வந்து பைபிள் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப குழப்பமா எழுதி வச்சிருப்பாரா? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாக்கா, கண்டிப்பா கிடையாது. இது வந்து யாருடைய புஸ்தகம்? அவருடைய புஸ்தகம். அவருடைய சிருஷ்டிய நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொன்னும் அ அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 1 இன்ச் குறையாம ஒவ்வொன்னும் என்னென்ன தேவைப்படுதோ, அதுக்கு ஏற்ப பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. அவருடைய சிருஷ்டிய வந்து இப்படி அவரு உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய எழுத்துக்கள் இந்த பைபிள் வந்து நம்போ என்ன சொல்லுவோம்? தேவனுடைய வார்த்தைகள், வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு வார்த்தை கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அ மைண்ட் ஆஃப் காட். பைபிள் அப்படின்றது வந்து தேவனுடைய ஒரு மைண்ட், தேவனுடைய சிந்தை. ஸோ தேவனுடைய சிந்தை வந்து இவ்ளோ குழப்பமா இருக்குமா? ஒரு கன்ஃப்யூஷனா இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. இது வந்து பைபிள் அப்படின்றது வந்து தேவனால குடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். அப்படி இருக்கும்போது, எதனால நம்ம மத்தியில இவ்ளோ பிரிவினைகள் இருக்கு? இதுக்கு யார் காரணம்? நம்ம மத்தியில இவ்ளோ பிரிவினைகள் இருக்கு. இதுக்கு வந்து யார் காரணம்? யாரோ ஒருத்தர் தான் இதுக்கு வந்து காரணமா இருக்கிறாரு. உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சவர் தான். நம்ம படிக்கலாம் பாருங்க வசனத்த. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியன்ஸ் 4th சாப்டர் 4th வெர்ஸ். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அதாவது கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு சுவிசேஷம் நமக்கு தெரியாதபடிக்கு இந்த ஒரு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை வந்து குருடாக்கிட்டாரு. யாரு இந்த பிரபஞ்சத்தின் தேவன்? நம்ம பார்க்கும்போது அது வேற யாரும் இல்ல, சாத்தானானவன். இந்த குழப்பத்துக்கு எல்லாமே காரணமானவர் வந்து இவரு தான். இந்த குழப்பத்த, இந்த ஒரு கன்ஃப்யூஷன்ஸ வந்து ஏற்படுத்தினதே இவரு தான். அதாவது இந்த ஒரு காலத்துல வந்து நெறைய பேர் அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சுட்டு இருக்கிறார். கிறிஸ்துவின் அந்த ஒரு சுவிசேஷம் அவங்களுக்கு வந்து புரியாதபடிக்கு அவரு குருடாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்த வந்து இன்னொரு தடவ நம்ம படிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அதாவது கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு ஒளி, அந்த ஒரு காஸ்பல் லைட், அந்த ஒரு காஸ்பல் நமக்கு வந்து புரியக்கூடாதுன்றதுக்காக நம்மளுடைய மனதை வந்து குருடாக்கி வச்சுட்டு இருக்கிறாராம் சாத்தான். இந்த சாத்தானானவன் இவரு என்ன பண்ணுவார் அப்டின்னா, ஒரு டாக்டிக், ஒரு டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணுவாரு. நம்மள வந்து குழப்புறதுக்கு, நம்மள வந்து கன்ஃப்யூஷன் பண்றதுக்கு ஒரு டெக்னிக்க வந்து இவரு யூஸ் பண்ணுவாரு. நம்ம படிக்கலாம் பாருங்க அந்த டெக்னிக்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஐசையா 5th சாப்டர் 20th வெர்ஸ். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அதாவது சாத்தானானவன் அவரு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு தந்திரம் வந்து எப்படி இருக்குது அப்டின்னா, நன்மைய வந்து தீமை மாதிரி நமக்கு காமிப்பாரு. தீமைய வந்து நன்மை போல நமக்கு காமிப்பாரு. ஒரு கன்ஃப்யூஷன் ஏற்படுத்துவாரு. இருள வந்து நமக்கு வெளிச்சம் மாதிரி காமிப்பாரு. வெளிச்சத்தை வந்து நம்மளுக்கு இருளை போல காமிப்பாரு. கசப்பை தித்திப்பாக, தித்திப்பை கசப்பாக நமக்கு வந்து அவரு வெளிப்படுத்துவாரு. இப்படி இந்த ஒரு ஒரு அந்த டாக்டிக்க யூஸ் பண்ணி, நம்மள அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கன்ஃப்யூஷன் ஒரு குழப்பத்துக்குள்ள நம்மள கொண்டு போயிறாரு. இப்போ இந்த உலகத்தையே நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் இருக்கிறாங்க. எது நன்மை? எது தீமைன்றதே தெரியல. பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உலகத்துல ரொம்ப நார்மலைஸ் ஆயிட்டு இருக்கு. பாவம் பண்றதே தப்பில்ல. பாவம் வந்து நல்லது தான். அந்த ஒரு மைண்ட் செட்டப்ல இப்ப எல்லாரும் இருக்கிறாங்க. ஏன்னா, எல்லாருடைய மனதை வந்து குருடாக்கி வச்சுட்டு இருக்கிறாரு.
நன்மையை தீமை போல, தீமையை நன்மை போல இப்போ வந்து எல்லாரும் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது இது தீமைன்றதே தெரியல. தீமைன்றதே தெரியாம, இது நன்மை தான், இது பரவால்ல, இது தப்பு கிடையாது அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய மனப்போன போக்குல, அவங்களுக்கு இஷ்டம் வந்த விஷயங்கள வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சாத்தானானவன். ஏன்னா, அவரு வந்து வெளிச்சத்தை வந்து இருள போல அவரு காமிப்பாராம். ஒரு விஷயம் பார்க்கும்போது, அந்த விஷயத்துக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இருள் இருக்கும். ஒரு டார்க்னஸ் இருக்கும். ஆனா, அந்த ஒரு விஷயத்த வந்து நமக்கு எப்படி அவரு காமிப்பார் அப்படின்னா, இல்ல, இல்ல. இதுல வந்து வெளிச்சம் இருக்கு. இதுல லைட் இருக்கு. அப்படின்ட்டு நமக்கு காமிப்பாராம். வேற ஒரு விஷயம் வந்து அந்த விஷயம் வந்து ஆக்சுவலா அதுல வந்து ஒரு வெளிச்சம் இருக்கும். ஆனா, அந்த ஒரு வெளிச்சத்தை கிறிஸ்துவின் அந்த ஒரு வெளிச்சத்தை நமக்கு வந்து இருள் போல அவரு காமிக்கிறாராம். ஏன்னா, ஒரு ஒரு பக்கம் இருள் இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த பக்கம் மாட்டோம். ஸோ, அந்த ஒரு வெளிச்சத்தை வந்து இருள போல நமக்கு வந்து அவரு காண்பிக்கிறார். அந்த மாதிரியான ஒரு தந்திரங்களை சாத்தானானவன் பிரயோஜனப்படுத்தி நம்மளுடைய மனக்கண்களை வந்து குருடாக்கிட்டார். இதே ஒரு தந்திரத்த தான் அவர் வந்து எங்க யூஸ் பண்ணாரு தெரியுங்களா? அதாவது பைபிள்ல ஸ்டார்ட்டிங்ல நம்ம பார்க்கிறோம். ஆதாம், ஏவாள். அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுது? ஏவாள்ட்ட பேசி ரொம்ப தந்திரமாக அதாவது ஏவாள் இந்த ஒரு பழத்த வந்து நீ சாப்பிடு. தப்பு கிடையாது. நீ தேவன போல ஆயிடுவ. அதாவது தீமைய வந்து நன்மை போல காமிக்கிறாரு ஏவாள்ட்ட. யாரு? இந்த சாத்தானானவன். ரொம்ப தந்திரமா அதாவது சாத்தான் வந்து எப்படி அப்டின்னா, டைரக்ட்டா நம்ம முன்னாடி வந்து அப்படியே பேய் மாரி நின்னு பயமுறுத்துறவர்லாம் கிடையாது. நம்மள வந்து குழப்பி விட்டுருவாரு. நம்மள ஒரு கன்ஃப்யூஷன்க்குள்ள வந்து கொண்டு போயிடுவாரு. கன்ஃப்யூஷனுக்குள்ள கொண்டு போய் நன்மையை தீமை என்றும், தீமையை நன்மை என்றும் அவர் காமிச்சிடுவாரு. அந்த ஒரு குழப்பத்தின்குள்ள அந்த ஒரு கன்ஃப்யூஷன வந்து ஏவாளுக்கு ஏற்படுத்துனால தான், அங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, பாவம் பண்றாங்க. பாவம் பண்ணதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த மனுஷ குலத்தின் மேலயும் அந்த மரணம் இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே சாகுறோம் அப்டின்றதுக்கான காரணம் என்ன? இந்த ஒரு ஏதேன் தோட்டத்துல நடந்த அந்த ஒரு பாவம் தான். இதுக்கு காரணம் யாரு? சாத்தானானவன். இப்ப வரைக்கும் அதே வேலைய தான் அவரு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த சாத்தானானவன் என்ன முயற்சி செஞ்சார் அப்டின்னா, இப்போ தேவனுடைய புஸ்தகம், இது தேவனுடைய நோக்கம் என்ன அப்டின்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனா, சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். இது அவருடைய பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்துச்சு அப்டின்னா, நம் நம் அதாவது நம்மளுடைய அழிவு வந்து ரொம்ப நெருங்கிடும். நம்மள தேவன் சீக்கிரமா அழிச்சிடுவாரு. இது வந்து அவங்களுடைய பிள்ளைகள்ட்ட போய் சேரக்கூடாது. அப்டின்ற ஒரு நோக்கத்துல அவரு என்ன பண்றாரு? என்ன முயற்சி எடுக்கிறாரு அப்டின்னா, இந்த ஒரு பைபிள வந்து எப்படியாவது நம்ம அழிச்சிடணும் அப்டின்ட்டு நெறைய பேர் மூலமா அவரு முயற்சி எடுக்கிறாரு. இப்ப நம்ம போன வாரத்துல பார்த்தோம். எவ்வளோ பேர் இத அழிக்க முயற்சி செஞ்சாங்க. அவங்கள எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யார் தான்? இவர் தான். சாத்தானானவன். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த பைபிள வந்து எப்படியாச்சும் அழிக்கணுன்ட்டு முயற்சி செஞ்சாரு. ஆனா, இந்த ஒரு முயற்சியில வந்து அவரு வெற்றி பெற்றாரா? அப்டின்னு பார்த்தாக்கா, இல்ல. தோல்வி தான். ஏன்னா பைபிள வந்து அழிக்கவே முடியல. ஸோ, இப்ப என்ன பிளான் பண்றார்ன்னா சாத்தானு, சரி நம்ம வந்து பைபிள வந்து அழிக்க முயற்சி செஞ்சோம். முடியல. இப்ப என்ன பண்ணலாம்? அழிக்க தான் முடியல. நம்ப எல்லாருமே வந்து குழப்பி விட்டுறலாம். கன்ஃப்யூஷன் பண்ணலாம். இந்த ஒரு புக்க யார் யார் படிக்கிறாங்களோ, அவங்களுடைய மைண்ட வந்து கன்ஃப்யூஷன் பண்ணி விட்டுறலாம். அவங்களுடைய மைண்ட கன்ஃப்யூஷன் பண்ணி விட்டுட்டாக்கா, ஆட்டோமேட்டிக்கா இப்ப அந்த ஒரு கன்ஃப்யூஷன் வந்ததால தான், நம்ம மத்தியில இவ்ளோ டினாமினேஷன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 48,000 டினாமினேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஜீசஸ் கிறிஸ்ட் அப்படின்றவரு வந்து ஒருத்தர் தான். ஆனா, நம்ம மத்தியில வந்து இவ்ளோ பிரிவினைகள் இருக்கே! ஒரே ஒரு கிறிஸ்து தான். ஒரே ஒரு கர்த்தர் தான். ஒரே ஒரு தேவன் தான். ஆனா, இவ்ளோ பிரிவினைகள். இதுக்கு காரணம் யாரு? இவர் தான். சாத்தானான நமக்குள்ள ஒரு கன்ஃப்யூஷன வந்து ஏற்படுத்திட்டான். நம்ம இந்த ஒரு வகுப்புல கூட வரப்போற நாட்களிலும் கூட சாத்தான் பத்தியே செப்பரேட்டா ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சாத்தானானவன் எப்படிப்பட்டவர்? அவர் வந்து அ அவர் வந்து இப்படிதானா இப்ப நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க இல்லையா? ரொம்ப கருப்பா, அ ரொம்ப பயங்கரமா இருக்கிறாரு. இப்படிதான் வந்து இதுதான் சாத்தானுடைய உருவமா? சாத்தான் வந்து ஞானமானவரா? இல்ல எப்படிப்பட்டவர்? அப்படின்ற நிறைய விஷயங்கள வந்து வரப்போற கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ சாத்தான் எடுத்த முயற்சி, அதாவது அழிக்கணுன்ட்டு எடுத்தாரு. தோல்வி. அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ட்டாரு, சரி நம்மளால அழிக்க முடியல.
எல்லாரையுமே கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த கன்ஃப்யூஷன்ல வந்தது தான் இவ்ளோ டினாமினேஷன்ஸ். இவ்ளோ பிரிவினைகள் நம்ம நம்ம மத்தியில வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். சரி. இப்போ ஒரு கிறிஸ்துவன் இப்ப நம்ம எல்லாருமே ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறோம். இப்போ இந்த ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு எடுத்துக்கினாக்கா, இந்த ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? இது எங்கத்துலருந்து வந்துச்சு? அதாவது எந்த ஒரு இடத்துல முதல்ல இந்த ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணாங்க? நம்ப படிக்கலாம் பாருங்க. ஆக்ட்ஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 11th சாப்டர் 26th வெர்ஸ். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வழங்கிற்று. அதாவது முதல்ல எங்க தான் இந்த ஒரு கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஆன்டியோக், அந்தியோகியா அப்படின்ற ஒரு பட்டணத்துல தான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற ஒரு பேரு வந்துச்சு. இப்போ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா, இந்த அந்தியோக்கியால இயேசு கிறிஸ்து கூட இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்கள ஜனங்கள் எல்லாமே அவங்கள பார்த்துட்டு, அவங்களுடைய நடத்தையை பார்த்துட்டு, அவங்களுடைய கேரக்டர பார்த்துட்டு, இவங்க எல்லாருமே கிறிஸ்துவர்கள்ப்பா. அதாவது இவங்க எல்லாருமே கிறிஸ்துவர்கள் கூட, அதாவது கிறிஸ்து கூட இருந்தவர்கள். இவங்க கிறிஸ்து கூட இருந்தவர்கள். இவங்க தான் கிறிஸ்துவர்கள் அப்படின்ட்டு பேர் வந்துச்சு. கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னும்போது ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இவங்க கிறிஸ்து கூட இருந்தாங்க அப்படின்ற ஒரு பேர அங்க வாங்குனாங்க. இப்ப கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற பேர் அவங்களா வச்சுக்கிட்ட பேர் கிடையாது. மற்றவங்க அவங்களுடைய நடத்தையை பார்த்து, அவங்களுடைய கேரக்டர பார்த்து வச்ச பேரு. அதுதான் கிறிஸ்டியன் அப்படின்ட்டு நம்மளுடைய பேர் இப்ப இருக்கு. இப்போ நம்ப எல்லாருமே யாரு? கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம். இப்போ நம்மகிட்ட யாராச்சும் கேட்டாக்கா, "நீ எதுக்காக கிறிஸ்டியனா இருக்கிற?" அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாக்கா, நம்ம என்ன சொல்லுவோம்? என்னுடைய அப்பா, அம்மா கிறிஸ்டியனா இருக்கிறாங்க. என்னோட ஃபேமிலி ஃபுல்லாவே கிறிஸ்டியன் தான். அதனால நானும் கிறிஸ்டியன் அப்டின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு கிறிஸ்துவன் யார் அப்டின்ட்டு நம்ம பார்க்கும்போது, ஒரு வசனத்த நம்ம படிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேத்யூ 16th சாப்டர் 24th வெர்ஸ். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இவர் தான் கிறிஸ்துவர். கிறிஸ்துவர்கள் அப்டின்னும்போது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒருத்தர் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவர் தன்னைத்தானே வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும். அதாவது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ சோதனைகள் வந்தாலும், அவர் என்ன என்ன பண்ணணும்? பின்பற்றி வரணும். இவர்கள் தான் யார் அப்படின்னும்போது, கிறிஸ்துவர்கள், கிறிஸ்டியன். இந்த ஒரு விஷயத்த அந்த அந்தியோகியால அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு, இவங்க எல்லாருமே கிறிஸ்துவர்கள் கூட இருந்தவர்கள்ப்பா! அப்படின்னு அவங்களுடைய கேரக்டர் வச்சு அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ, நம்பளும் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவர்கள் மாத்திரம் ஒரு பேருக்கு ஒரு கிறிஸ்டியனா மாத்திரம் நம்ம இல்லாம, கிறிஸ்துவை நாம் பின்பற்றி நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா, இப்போ நம்ம வொர்ஷிப் பண்றோம். இப்போ சர்ச்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? வொர்ஷிப் பண்ணுவோம். வொர்ஷிப் எப்படி ஏறெடுப்போம் அப்படின்னா, நெறைய பாட்டு, நெறைய சாங்ஸ் பாடுவோம், ஜெபிப்போம், பிரேயர் பண்ணுவோம். இது மாத்திரமே வொர்ஷிப் இல்ல. நான் சண்டே ஒரு நாள் போயிட்டு, அதாவது பாட்டு பாடிட்டு, ஒரு பிரேயர் பண்ணிட்டு, தேவன துதிச்சுட்டு நான் வந்துட்டாக்கா போதும். இதுதான் வொர்ஷிப் அப்டின்ட்டு ஒரு கிறிஸ்டியனா நம்ம நெனச்சுட்டோம் அப்டின்னா, அது தவறு. இது மாத்திரமே வொர்ஷிப் கிடையாது. மாறாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜான் 4th சாப்டர் 24th வெர்ஸ். யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார்.
அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றால், ஆவியுடனும், உண்மையுடனும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். இப்ப ஆவியுடன் நாம் தொழுது கொள்றோம். இப்ப நம்ப ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நெறைய சாங்ஸ் பாடுறோம். நெறைய அ அ பிரேயர்ஸ் பண்றோம். ஸோ இந்த ஒரு ஆவியோடு தொழுது கொள்வது அப்படின்றது வந்து இன்னும் டீட்டெயிலா நம்ம வரப்போற கிளாஸஸ்ல இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இங்க ஒரு வொர்ஷிப் இப்போ தேவனுக்கு வந்து ஒரு வொர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு வந்து இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். ஆவியுடனும், உண்மையுடனும். இந்த ஒரு ட்ரூத் அப்படின்றதுக்கு என்ன கூட சொல்லலாம் அப்படின்னா, சத்தியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஆவியுடன் நாம் தேவனை எப்படி தொழுது கொள்வது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வரப்போற நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எத பத்தி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, தேவனை வந்து உண்மையுடன் தொழுது கொள்ளணுமா. அதாவது தேவனை வொர்ஷிப் இன் ட்ரூத். சத்தியத்துல நம்ம வந்து வொர்ஷிப் பண்ணணுமா. வொர்ஷிப்பிங் இன் ட்ரூத். இப்போ இந்த ஒரு உலகத்துல கூட நீங்க எடுத்துக்கிட்டாக்கா, நெறைய வேதாஸ் இருக்கு. நெறைய வேதம் இருக்கு. ரிக் வேதா, யஜுர் வேதா, சாம வேதா இந்த மாதிரி நெறைய வேத புஸ்தகங்கள் வந்து இந்த உலகத்துல வந்து இருக்கு. ஆனா, பைபிளுக்கு மாத்திரமே என்ன பேரு தெரியுங்களா? சத்திய வேதம். சத்திய வேதம் அப்படின்ற ஒரு பேர் வந்து வேற எந்த புஸ்தகத்துக்கும் இல்ல. நெறைய வேதங்கள் வந்து இருக்கு. ஆனா, பைபிளுக்கு மாத்திரமே என்ன ஒரு பேரு? சத்திய வேதம். அந்த சத்திய வேதத்தை வந்து இப்போ நம்ம வந்து தேவனை தொழுது கொள்ளணும்னு சொல்லும்போது, சத்தியத்தில நீங்க தொழுது கொள்ளுங்க அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. இப்போ கேள்வி என்னன்னா, எப்படி சத்தியத்தில நாம் தேவனை தொழுது கொள்வது? ஹவ் டு வொர்ஷிப் த காட் இன் ட்ரூத். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம்? முதல்ல இந்த சத்தியம் என்றால் என்ன? இந்த ட்ரூத். இப்போ வொர்ஷிப் இன் ட்ரூத் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த ட்ரூத்னா என்ன? அப்படின்ட்டு ஒரு வசனத்த வந்து நம்ம படிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜான் 17th சாப்டர் 17th வெர்ஸ். யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். யுவர் வேர்ட் இஸ் ட்ரூத். தை வேர்ட் இஸ் ட்ரூத். இந்த இந்த ஒரு வார்த்தை வந்து எல்லா சர்ச்சஸ்லயும் வந்து இருக்கும். எந்த ஒரு சர்ச்சுக்கும் எந்த ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு நம்ம போனாலும் இந்த ஒரு வார்த்தை வந்து இருக்கும். சில பேர் வண்டி மேல கூட ஒட்டி வச்சிருப்பாங்க. யுவர் வேர்ட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லும்போது, உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம் அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது. தேவனுடைய வார்த்தைகள். தேவனை வந்து சத்தியத்தில நாம் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய சத்திய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முக்கியத்துவத்தை வந்து குடுக்கணும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவத்தை இம்பார்ட்டன்ஸ் அவருடைய வேர்ட்ஸ் அவருடைய இந்த ஒரு சத்திய வேதத்துக்கு நாம் முக்கியத்துவத்தை வந்து நாம் குடுக்கணும். ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னும்போது, வெறுமனே சண்டே ஒரு சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிட்டா போதும் அப்படின்றதா கிடையாது. ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னும்போது, தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றால், சத்திய வார்த்தைகளிலே தொழுது கொள்ள வேண்டும். இப்போ எப்படி இந்த ஒரு சத்திய வார்த்தைகளிலே நாம் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னும்போது, இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஜான் 8th சாப்டர் 32nd வெர்ஸ். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை வந்து அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியமானது, இந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம வந்து அதை எப்போ அறிஞ்சு கொள்றோமோ, அப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு விடுதலை வந்து குடுக்குமாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். இப்போ விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எந்த விஷயத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். சாத்தானானவன் இந்த உலகத்தை வந்து ஒரு குழப்பத்துக்குள்ள சாத்தானானவன் வச்சிருக்கான்ட்டு பார்த்தோம். அந்த ஒரு குழப்பத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும். இந்த ஒரு சத்தியம் வந்து யாருக்கு தான் புரியாம போகும் தெரியுங்களா? இந்த ஒரு சத்தியத்துக்கு யாரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது இல்லையோ, அவங்களுக்கு தான் அது கன்ஃப்யூஷனா இருக்கும்.
அவங்களுக்கு தான் அது வந்து ஒரு குழப்பமா போயிடும். தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தினால யாரு தொழுது கொள்வதில்லையோ, வர்ஷிப்பிங் இன் ட்ரூத் அப்படின்னு சொல்லும்போது, சத்தியத்தை உட்கார்ந்து படிக்கிறது. சத்தியத்தை உட்கார்ந்து தியானிக்கிறது. அவருடைய வார்த்தைகளை உட்கார்ந்து தியானிக்கிறது. இந்த ஒரு விஷயத்துக்கு யாரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது இல்லையோ, அவங்களுக்கு தான் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாத்தானானவன் அவங்கள வந்து ஒரு குழப்பத்துக்குள்ள கொண்டு போயிடுவார். இந்த ஒரு சத்தியத்தை நாம் தியானிச்சோம் அப்படின்னா, அந்த சத்தியம் வந்து நம்மள என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். சாத்தானுடைய இந்த ஒரு கட்டுக்கள்லேருந்து நம்மளை அது வந்து விடுதலையாக்கும். நமக்கு வந்து ஒரு விடுதலை வந்து குடுக்கும். அது மாத்திரம் இல்ல, இன்னும் சில வசனங்களை வந்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 107 20ஆம் வசனம். சாம்ஸ் 107 20th verse. சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள் நம்மள என்ன பண்ணணும்போது நம்மளை குணமாக்கும். நம்மளுடைய இருதயம் எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு இருதயமா இருக்குது அப்படின்னா, அநேக கஷ்டத்துல வந்து நம்ம இருப்போம். நம்மளுடைய இருதயம் வந்து ஒரு நொறுங்குண்ட இதயமாக இருக்கு. அநேக கஷ்டங்கள், அநேக வேதனைகள்ல வந்து இருப்போம். ஆனா, அவருடைய வார்த்தை என்ன குடுக்கும்? நம்மளுடைய இதயத்துக்கு அது வந்து ஒரு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஒரு சுகத்தை வந்து குடுக்கும். நமக்கு வந்து அது நம்மளுடைய ஹார்ட்ட வந்து அது ஹீல் பண்ணும். இன்னொரு வசனத்த நம்ம படிக்கலாம். ஸ் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாம்ஸ் 34th சாப்டர் 18th வெர்ஸ். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18வது வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அதாவது நொறுங்குண்ட இதயத்துக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எப்படி கர்த்தர் வந்து இப்ப நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்மளுடைய தேவன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தேவனாக இருக்கிறாரு. நம்மகிட்ட ரொம்ப அருகில வந்து ஒரு நொறுங்குண்ட இதயத்துக்கு கூட ரொம்ப க்ளோஸா வந்து இருக்கிறார் அப்படின்னா, எப்படி அப்படின்னும்போது அவருடைய வார்த்தைகள் தான். அவருடைய வார்த்தைகள் இந்த ஒரு நொறுங்குண்ட இதயத்தை அது குணப்படுத்தும். நொறுங்குண்ட அந்த கிரஷ்ட் இன் ஸ்பிரிட் அந்த ஒரு ஆவியில யாரு நொறுங்கி இருக்கிறாங்களோ, அவங்கள வந்து அது காப்பாத்தும். அவங்களுக்கு வந்து அது ஜீவனை வந்து குடுக்கும். இப்போ இந்த சாத்தானானவன் அவருடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்டின்னா, உலகத்தில வந்து நெறைய காரியங்கள் இருக்கு. நம்ம ஏதாவது அந்த உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம போகும்போது, சாத்தானானவன் அனுமதிச்சுருவாரு. நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. ஆனா, பைபிள படிக்கும்போது தான் சில பேர் கூட சொல்லுவாங்க. பைபிள படிக்கும்போது எனக்கு தூக்கம் வந்துருது. பைபிள படிக்க வந்து இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. பைபிள படிக்க உட்காரும்போது தான் தூக்கமே வருது. சில பேர் தூக்கம் வரணுன்றதுக்காகவே பைபிள் படிப்பாங்க. ஏன்னா, இது சாத்தானானவனுக்கு என்ன புடிக்காது அப்டின்னா, நம்ம பைபிள ஓப்பன் பண்ணாலே சாத்தானுக்கு வந்து புடிக்காது. நம்மள எப்படியாவது திசை திருப்பணும். நம்மள எப்படியாவது பைபிள்ட்ட வந்து நம்மள டைவர்ட் பண்ணணும். அதுதான் அவருடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு. ஆனா, ஒரு கிறிஸ்துவன் முயற்சி எடுத்து இந்த ஒரு பைபிள், இந்த ஒரு வசனத்துக்கு அவரு என்ன பண்ணணும்? அவரு தன்னுடைய கவனத்தை வந்து செலுத்தணும். இன்னொரு வசனத்த படிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 20லிருந்து 22. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வசனங்கள் வரை. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அதாவது நமக்கு என்ன சொல்றாரு அப்டின்னா, "என் மகனே என்னுடைய வார்த்தைக்கு வந்து செவி குடு." சாத்தானானவன் என்ன பண்ணிடுவார் அப்டின்னா, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி குடுக்காதபடிக்கு, நமக்கு எதுவுமே கேட்காதபடிக்கு நம்மளுடைய மனக்கண்களை வந்து குருடாக்கி வச்சுட்டு இருக்கிறார். நமக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். ஆனா சடனா எப்போ நம்ம பைபிள வந்து டச் பண்றோமோ, பைபிள படிக்கணும், தேவன் பிரகாரம் வாழணும், தேவனுடைய வார்த்தைகள கேட்கணும் அப்டின்ட்டு நம்ம எப்போ முயற்சி எடுக்கிறோமோ, அப்பதான் அநேக சோதனைகள் வந்து வரும். காரணம் என்ன? சாத்தானானவன்.
சாத்தானானவன் இந்த ஒரு அநேக சோதனைகள வந்து நமக்கு வந்து கொண்டு வருவார். நிறைய டெம்ப்டேஷன்ஸ கொண்டு வருவார். எதுக்காக அப்டின்னா, இந்த ஒரு பைபிள் அப்டின்ற ஒரு புஸ்தகத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. அத படிக்கக்கூடாது. அத படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கினாக்கா, சாத்தானுடைய தந்திரங்கள வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சாத்தானுடைய தந்திரங்கள கண்டுபிடிச்சா தான், சாத்தானை எதிர்த்து நம்மளால போராட முடியும். சாத்தானை எதிர்த்து நம்மளால சண்ட போட முடியும். ஸோ, சாத்தான் என்ன பண்றாரு, நம்மள எப்படியாச்சும் பைபிள்லருந்து நம்மள டைவர்ட் பண்ணிடணும். நம்மள பாவத்துக்கு கொண்டு போயிடணும் அப்டின்ட்டு நெறைய முயற்சிகள வந்து எடுப்பாரு. அதனால தான் தேவன் இங்க என்ன சொல்றாரு, வசனம் இங்க என்ன சொல்லுது, "என்னுடைய வசனத்துக்கு வந்து நீ கவனம் குடு. அத படி. உன்னுடைய இதயத்துக்குள்ள அத காத்துக்கொள். அப்படி நீ பண்ணனா, அது வந்து உனக்கு ஜீவனா இருக்கும்." இன்னொரு வசனத்த நம்ம படிக்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7லிருந்து 8. சாம்ஸ் 19th சாப்டர் 7-8. சங்கீதம் 19வது அதிகாரம் 7, 8 வசனங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய போதும் பிரதர். சாட்சி கர்த்தருடைய வேதம் வந்து ஒரு ஆத்துமாவ வந்து உயிர்ப்பிக்குமாம். நம்மளுடைய சோல வந்து அது ரிஃப்ரெஷ் பண்ணுமாம். கன்டின்யூ பண்ணுங்க பிரதர். கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. போதும் பிரதர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒரு சத்தியம், தேவனுடைய இந்த ஒரு வார்த்தைகள், பேதையை வந்து ஞானி ஆக்குமாம். நம்ம எல்லாருமே என்ன சிந்திச்சுட்டு இருப்போம் அப்படின்னா, தேவனே நான் வந்து ஒரு பேதை. நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அது உண்மதான். நம்ம யாருமே தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய விஷயங்களுக்கு முன்பாக நாம் ஒண்ணுமே இல்ல. இந்த உலகத்துல வந்து நம்ம ஒரு பேதைகளா தான் இருக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, "என்னுடைய வார்த்தைகள் உன்ன ஒரு ஞானியாக மாத்தும்." கன்டின்யூ பண்ணுங்க பிரதர். 8ஆம் வசனம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அதாவது அவருடைய வார்த்தைகள் நம்மளுடைய இதயத்துக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை குடுக்குமாம். ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல வந்து சந்தோஷத்த தான் தேடி போயிட்டு இருக்கிறோம். எங்கெங்கேயோ போவோம். சந்தோஷத்தை தேடி போவோம். ஆனா எங்கேயாச்சும் சந்தோஷம் கிடைக்குமா? எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த உலகம் குடுக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாமே ஒரு டெம்பரரி தான். ஒரு தற்காலிகமான ஒரு டெம்பரரியான ஒரு சந்தோஷம். ஆனா, இந்த சத்திய வார்த்தைகள் நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்து நிரந்தரமான ஒரு சந்தோஷம். இந்த ஒரு சந்தோஷத்த யாராலயும் நம்மகிட்டருந்து எடுக்கவே முடியாது. அது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு சத்திய வார்த்தைகள் என்ன பண்ணும் அப்டின்னா, நம்மளுடைய கண்களுக்கு ஒரு வெளிச்சத்தை குடுக்குதாம். பிரதர் அந்த ஒரு கடைசி வார்த்தை மாத்திரம் படிக்கும்போது, அந்த கடைசி சென்டென்ஸ் 8ஆம் வசனத்துல. பிரதர் 8th அந்த வசனம் பிரதர். எஸ் 8த் வெர்ஸ்ல அந்த கடைசி சென்டென்ஸ். கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அதாவது சத்திய வார்த்தைகள் வந்து நம்மளுடைய கண்களுக்கு ஒரு தெளிவை குடுக்குதாம். சாத்தானானவன் நம்மளுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனா சத்திய வார்த்தைகளை நாம் படிக்கும்போது, அதை தியானிக்கும்போது, நம்மளுடைய கண்களுக்கு அது கண்டிப்பா ஒரு தெளிவை வந்து குடுக்கும். இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் அ 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனம். சாம்ஸ் 119, 105th வெர்ஸ். சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. என்னுடைய பாதத்துக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நடந்து போற அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களுக்கு வந்து அந்த ஒரு வெளிச்சம் எதுதான் குடுக்கும் அப்டின்னா, தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுடைய பாதத்துக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? என்ன செய்யணுன்ற அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஒரு தெளிவை வந்து தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் நமக்கு வந்து குடுக்கும்.
தேவனுடைய சத்திய வசனங்கள் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்கும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஜான் 6th சாப்டர் 63rd verse. யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை, அவருடைய சத்திய வசனம் நமக்கு என்ன குடுக்குதுன்னும்போது, ஜீவனை குடுக்குது. இட் வில் கிவ் அஸ் லைஃப். இந்த ஒரு வார்த்தைகள் வந்து ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள வந்து யாரு உட்கொள்றாங்களோ, இத யாரு படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். இது வந்து நமக்கு ஒரு ஜீவனை வந்து இது குடுக்கும். ஸோ இது சாதாரணமான இந்த சத்திய வேதம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பைபிள் வந்து சாதாரணமான ஒரு புஸ்தகம் இல்ல. தேவனுடைய ஒரு புஸ்தகம். ஒரு ஜீவனுள்ள புஸ்தகம். நமக்கு ஜீவன் குடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். இந்த உலகத்துல வேற எந்த புஸ்தகத்தையும் நீங்க எடுத்துக்கினாலும் ஜீவன் குடுக்காது. ஜீவன் குடுக்கக்கூடிய ஒரே புஸ்தகம் பைபிள் தான். அதனால இங்க என்ன அடுத்தது என்ன சொல்றாரு அப்டின்னா, நம்ம வந்து இந்த சாத்தானுடைய இந்த ஒரு அநேக அதாவது பிரச்சனை நமக்கு வந்து எப்போ இந்த சத்திய வசனத்துக்குள்ள நம்ம எப்போ போறோமோ, சத்தியத்த வந்து நம்ம எப்போ படிக்கிறோமோ, அப்போ சாத்தானானவன் நமக்கு அநேக ஒரு சோதனைகள வந்து குடுப்பாரு. இப்போ நீங்க கூட இந்த ஒரு கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணி இத கேட்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இத கேட்க ஆரம்பிக்கும்போது, நீங்களே வந்து நெறைய சோதனைகள வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வராத சோதனைகள்லாம் இனிமேல்ட்டு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா, இந்த சத்திய வார்த்தைகள வந்து நம்ம எப்போ படிக்கிறோமோ, இப்போ நம்ம எல்லாருமே வந்து வாலிபர்களா இருக்கிறோம், யூத்ஸா இருக்கிறோம். ஸோ, அதாவது எஸ்பெஷலா சாத்தானுடைய மெயின் டார்கெட்டே வந்து யூத்ஸ் தான். இப்போ நம்ம உலகத்தில கூட பார்க்கும்போது, எவ்ளோ யூத்ஸ் எவ்ளோ தவறான வழியில வந்து போயிட்டுருக்காங்க. அதாவது நன்மையை தீமை என்றும், தீமையை நன்மை என்றும் அங்க ஒரு கன்ஃப்யூஷன்ல என்ன பண்றோன்றதே தெரியாமலே ஒரு தவறான வழியில வந்து போயிட்டுருக்காங்க. ஆனா, நம்ம இந்த ஒரு நேரத்த வந்து தேவனுக்கு குடுக்கும்போது, சத்திய வார்த்தைகள தியானிப்பதற்கு குடுக்கும்போது, சாத்தானானவன் என்ன பண்ணுவார் அப்டின்னா, நம்ம மேல அநேக ஒரு சோதனைகளையும், ஒரு பிரச்சனைகளையும் கொண்டு வருவார். இப்போ அப்படி இருக்கும்போது, நம்ம என்ன செய்யணும்ன்னும்போது நம்ம படிக்கலாம் பாருங்க. சாத்தானானவனுடைய இந்த ஒரு சோதனைகளையும், அவர் குடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களையும் எப்படி வந்து நாம் எப்படி அத தாங்கணும், அல்லது அதை நோக்கி, அதை எதிர்த்து எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படின்றத நம்ம படிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எஃபிஷியன்ஸ் 6th சாப்டர் 11th வெர்ஸ். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, ஒரு சோல்ஜர் ஒரு சோல்ஜருடைய ஒரு அந்த ஒரு ட்ரெஸ் தான் ஆர்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்மர்ன்னும்போது அந்த ஷீல்டு, பிரஸ்ட் பிளேட்டு, அவருடைய ஸ்வார்டு. ஸோ ஒரு சோல்ஜருடைய ஃபுல் ட்ரெஸ் தான். அது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆர்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆர்மர் ஆஃப் காட். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வேற ஒண்ணுமே இல்ல. அவருடைய சத்திய வார்த்தைகள். அவருடைய சத்திய வசனங்கள். இந்த சத்திய வசனங்களுக்கு நாம் டைம் குடுக்கும்போது, அதை தியானிக்கும்போது, கண்டிப்பா தேவனே நமக்கு வந்து ஒரு புரொடெக்ஷன வந்து குடுப்பார். தேவனே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மள புரொடெக்ட் பண்ணுவாரு. நம்மள ஸ்பெஷலா சாத்தான்ட்ட இருந்து இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு புக்க எவ்வளோ பேர்ட்டருந்து, எவ்வளோ வருஷ காலமா தேவன் புரொடெக்ட் பண்ணி நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. காரணம் என்ன? அத வந்து நம்ம படிக்கணும். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்காக தான் நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. இந்த விஷயத்த அந்த ஒரு பைபிள், இந்த ஒரு சத்திய வேதத்த நாம் படிக்கும்போது, நமக்கு தேவையான புரொடெக்ஷன அவரே குடுப்பாரு. ஸோ இந்த ஒரு சர்வாயுத வர்க்கம், இந்த ஒரு சத்தியத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வந்து சத்தியத்தோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டோம். சாத்தானானவனுடைய ஒரு தந்திரத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது எந்த ஸ்டேஜ்க்கு வரோம் அப்டின்னா, இப்போ சத்தியத்த வந்து நம்ம படிக்கணும். அவருடைய வார்த்தைகள நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும்.
ஆனா நெறைய குழப்பங்கள் இருக்கு. தேவனே இது வந்து நான் வந்து இப்ப நெறைய பேர் கூட பைபிள வந்து நெறைய தடவ படிச்சிருப்பாங்க. அதாவது சில பேர் 10 வாட்டி, 20 வாட்டி, 30 வாட்டி படிச்சிருப்பாங்க. நெறைய பேர் நெறைய விஷயங்கள வந்து படிச்சிருப்பாங்க. ஆனா புரிஞ்சிருக்காது. தேவனே இது வந்து நான் படிக்க ரொம்ப முயற்சி பண்ணேன் தேவனே. ஆனா என்னால முடியல தேவனே. நெறைய குழப்பங்கள் ஆவுது. நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வருது தேவனே. அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும்போது, நம்ம வந்து தேவன பார்த்தே கூப்பிடலாம். தேவன பார்த்து நம்ம வந்து கேட்கலாம். தேவன பார்த்து நம்ம கேட்கும்போது, தேவன்ட்ட நாம் ஜெபிக்கும்போது, தேவன் நமக்கு குடுக்குற பதில் என்ன தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜெரேமியா 33 சாப்டர் 3 வெர்ஸ். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ என்ன நோக்கி கூப்பிடு. கால் அன்டு மீ. உனக்கு தேவையான பதில வந்து நான் குடுப்பேன். நான் உனக்கு குடுக்குறேன். நீ உனக்கு அறியாததும், உன்னுடைய சிந்தைக்கு எட்டாத விஷயங்கள வந்து உனக்கு நான் தெரிவிக்கிறேன். ஐ வில் டெல் யூ கிரேட் திங்ஸ் அண்ட் அன்சர்ச்சபிள் திங்ஸ். உன்னுடைய சிந்தைக்கு அதெல்லாம் எட்டவே எட்டாது. ஆனாலும் அந்த விஷயத்த உனக்கு நான் புரிய வைக்கிறேன். இது தேவன் நமக்கு குடுக்கிற ஒரு பதில். கண்டிப்பாக தேவன் நமக்கு வந்து இந்த ஒரு பைபிள்ல இருக்கக்கூடிய இப்ப பைபிள வந்து நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்த தேவன், கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நமக்கு புரிய வைப்பார். ஸோ, இப்போ இந்த ஒரு பைபிள்ல வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னும்போது, ஒரு சில கீஸ் இருக்கு. சில கீஸ்ன்னு சொல்லலாம். அல்லது சில பிரின்சிபல்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ, பைபிள் அப்படின்றது வந்து ஒரு அன்லாக் பைபிள்ன்றது ஒரு லாக்டு புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிஸ்ட்ரி புக். இந்த மிஸ்ட்ரிய வந்து நம்ம தொறக்கணும் அப்படின்னா, ஒரு சாவி தேவ. சில சாவிகள் நம்மகிட்ட இருந்தா தான், இந்த ஒரு மூடப்பட்ட ஒரு புஸ்தகத்தை, அதாவது ஒரு மிஸ்டீரியஸ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க பைபிள். இது யாருக்கு மட்டும் தான் தேவன் தொறப்பார் அப்படின்னா, அவரை நோக்கி கூப்பிட்டு, அவர்கிட்ட யாரு அந்த விண்ணப்பத்தை வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு மாத்திரம் தான் தேவன் வந்து இது தொறக்குவாரு. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? தேவன்ட்ட அந்த விண்ணப்பத்த வந்து நம்ம வச்சிருக்கிறோம். தேவனே உங்களுடைய வார்த்தைகள வந்து நான் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை வந்து வச்சிருக்கிறோம். ஸோ தேவன் கண்டிப்பாக இத வந்து நமக்கு தொறக்குவார். இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க. அது எப்படி ஓப்பன் ஆகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அ இப்போ இது இது வந்து ஒரு கீ. இந்த ஒரு கீ இந்த ஒரு வசனத்தை வந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பைபிள வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவை நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு வசனம் இது. ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம படிக்கலாம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 திமோத்தி 2nd சாப்டர் 15th வெர்ஸ். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இந்த சத்தியத்தை எப்படி நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னும்போது, மறுபடியும் படிங்க பிரதர் அந்த வசனத்த. எல்லாருமே இந்த வசனத்த ஒண்டி நம்ம கவனிக்கலாம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாயிரு. அதாவது சத்தியத்தை நிதானமாக நாம் பகுத்து அறிய வேண்டுமா? நிதானமாக பகுத்து அறியணும் அப்படின்னும்போது, இங்கிலீஷ்ல ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். இந்த ஒரு சத்திய வசனங்கள கரெக்ட்டா பகுத்து, கரெக்ட்டா டிவைட் பண்ணி, அத வந்து நம்ம படிக்கணுமா. இப்போ இந்த வசனத்துல பார்க்கும்போது, தேவனுடைய ஒரு ஊழியக்காரன் அல்லது வொர்க் மேன் அப்டின்ட்டு இருக்கும். யார் இந்த வொர்க் மேன்னும்போது நம்ம தான். கிறிஸ்துவர்கள். கிறிஸ்டியன்ஸ் தான் தேவனுடைய அந்த ஒரு வொர்க் மேன். நம்ம வந்து தேவனுக்கு முன்பாக வெட்கப்படாம நிக்கணும் அப்டின்னா, அவருடைய சத்திய வார்த்தைகள நாம் சரியாக, நிதானமாக பகுத்து அறிய வேண்டும். அத கரெக்ட்டா டிவைட் பண்ணி நம்ப படிக்கணும். சரி, இந்த ஒரு சாவிய போட்டா மாத்திரம் பைபிள் வந்து நம்மளால ஓப்பன் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டாக்கா இல்ல. இன்னொரு சாவியும் இருக்கு. நம்ம படிக்கலாம் பாருங்க. இன்னொரு வசனம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 34th சாப்டர் 16th வெர்ஸ். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள்.
இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புஸ்தகத்தை நீங்கள் தேடி வாசிங்கள். சீக் ye அவுட் ஆஃப் த புக் ஆஃப் த லார்ட். அதை வந்து தேடி வாசிக்கணுமா. இதுல வந்து ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அவருடைய ஆவி வந்து எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்க்கும். இது வந்து இன்னொரு சாவி. இந்த ஒரு வசனத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை தேடி வாசியுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜெனிசிஸ் டூ ரெவல்யூஷன் வந்து அப்படியே கன்டினியூஸா படிச்சுட்டு வருவாங்க. அப்படி படிச்சுட்டு வந்தாக்கா நமக்கு புரியுமான்னு கேட்டாக்கா புரியாது. அதனால தான் என்ன சொல்றாரு, தேடி வாசிங்கள். ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அதாவது ஜோடி இல்லாமல் இராதுன்னும்போது, ஒரு அதாவது ஒரு புஸ்தகத்துல ஏதாவது ஒரு கேள்வி, நமக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு வேற புஸ்தகத்துல ஆன்சர் இருக்கும். பைபிள்ல நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வருது அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் வந்து வெளிய போய் தேடினா கிடைக்காது. பைபிள்லயே தான் அந்த ஆன்சர் இருக்கும். ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. ஒரு கேள்விக்கு கண்டிப்பா ஒரு ஆன்சர் இருந்தே இருக்கும். இது வந்து ஒரு சாவி. இன்னொரு சாவி நம்ம படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 28th சாப்டர் 10th வெர்ஸ். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும் அப்படின்னும்போது, ஒரு விஷயம் இங்க எழுதியிருப்பாரு ஓல்ட் டெஸ்டமென்ட்ல. அதுக்கான பதில் வந்து நியூ டெஸ்டமென்ட்ல இருக்கும். இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும். இப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஏதோ ஒரு நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கான பதில் அங்க கிடைக்கல அப்படின்னா, வேற எங்கேயாச்சும் எழுதியிருப்பாரு. வேற எங்கேயாச்சும் அந்த ஒரு அதுக்கான பதில் வந்து இருக்கும். அல்லது நியூ டெஸ்டமென்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம படிக்கிறோம். ஆனா, அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கல. அ அதுக்கான பதில் எங்க இருக்கும் அப்டின்னா, ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்கும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, பைபிள வாங்கும்போது நியூ டெஸ்டமென்ட் மாத்திரம் வாங்குவாங்க. அல்லது அந்த புக்ல வெறும் சாம்ஸ், ப்ராவெர்ப்ஸ் மாத்திரம் இருக்கும். பிளஸ் நியூ டெஸ்டமென்ட் காஸ்பல் புக்ஸ் இருக்கும். இத மாத்திரம் வாங்குனாக்கா பைபிள படிச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? கிடையாது. ஏன்னா பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்கு? இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும். இப்போ நியூ டெஸ்டமென்ட்ட மாத்திரம் நான் வாங்கி வச்சுட்டு, அத படிச்சுட்டு எனக்கு புரியலன்னு சொன்னாக்கா, அது நியாயமா இருக்காது. ஏன்னா, அதுக்கான பதில் எங்க இருக்கும்? ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்கும். அதேபோல ஓல்ட் டெஸ்டமென்ட்ட மாத்திரம் நான் வாங்கி வச்சுட்டு, அத படிச்சுட்டு எனக்கு புரியலன்னு சொல்ட்டாக்கா, அதுவும் நியாயமாக இருக்காது. ஏன்னா, அதுக்குரிய பதில் எங்க இருக்கலாம் அப்டின்னா, நியூ டெஸ்டமென்ட்ல இருக்கும். ஸோ, இந்த ஒட்டுமொத்த பைபிளும் நமக்கு முக்கியமா இருக்கு. ஏன்னா, பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்குது அப்டின்னா, இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும் எழுதப்பட்டிருக்கு. எதுவுமே ஜோடி இல்லாமல் இராது. ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்துச்சுனாக்கா, அதுக்கான பதில் வந்து இன்னொரு பக்கம் வந்து இருக்கும். கர்த்தருடைய புஸ்தகத்தை நாம் தேடி வாசிக்க வேண்டும். அத தேடி வாசிக்கும்போது, அது தேடி மாத்திரம் வாசிக்கிறது இல்லாமல், அத கரெக்ட்டா நிதானமாக நம்ம பைபிள வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாலாம் படிக்கக்கூடாது. ரொம்ப நிதானமா, அத கரெக்ட்டா டிவைட் பண்ணி, அத பகுத்து அறிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த 3 சாவிகள் ரொம்ப முக்கியம். இந்த 3 சாவிகள் இருந்தா தான், பைபிள் அப்படின்னு ஒரு புஸ்தகத்த வந்து நம்மளால ஓப்பன் பண்ண முடியும். இப்ப நம்போ இந்த 3 சாவிகள வச்சு நம்ம ஒரு விஷயத்த ஒரு பாயிண்ட்ட வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்க. போன வாட்டி இந்த கேள்விய வந்து நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17ல இந்த ஒரு கேள்விய பார்த்தோம். அதாவது ஆதாம் அந்த ஒரு ஏதேன் தோட்டத்துல அந்த பழத்த வந்து சாப்பிட்டாரு. ஸோ அது ஒரு வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவன் ஆதாம்ட்ட என்ன சொல்லியிருப்பார்ன்னா, "நீ சாப்பிட்ட நாளிலே சாகவே சாவாய்" அப்படின்ட்டு சொல்லுவாரு. என்ன அர்த்தம்னா, "நீ எப்போ சாப்பிடுறியோ அந்த நாளே நீ செத்துருவ." அதுதான் அர்த்தம். அந்த வசனத்த நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17. ஜெனசிஸ் 2nd சாப்டர் 16, 17. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி,
நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சிகத்தின் கனியையும் புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சிகத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். கண்டிப்பா வந்து நீ இறந்து போயிடுவ. எந்த நாள்ல நீ சாப்பிடுறியோ, அதே நாள்ல நீ இறந்து போயிடுவ. அப்படின்ட்டு தான் அந்த வசனம் வந்து இருக்கு. ஆனா ஆதாம் வந்து எவ்வளோ வருஷ காலம் வாழ்ந்தார் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 930 இயர்ஸ். 930 இயர்ஸ். இது வந்து ஜெனசிஸ் 5த் சாப்டர்ல 5த் வெர்ஸ்ல நம்ம படிக்கிறோம். படிக்கிறது வேண்டாம். 930 இயர்ஸ் அவர் வாழ்ந்தார். அவ்வளோ வருஷ காலம் அவர் உயிரோட இருந்தார். அப்போ தேவன் இங்க சொன்னப்பட்ட அந்த ஒரு வசனம் வந்து தவறா? அப்போ தேவன் வந்து தப்பா சொல்லிட்டாரா? இப்போ தேவன் சொன்ன விஷயம் வந்து நிறைவேறலையா? இப்போ இந்த வசனத்த படிச்ச உடனே நமக்கு என்ன வருது? ஒரு கேள்வி வருது. இப்போ தேவனுடைய வசனம் தேவன் சொன்ன வசனம் வந்து நிறைவேறவே இல்லையே! அப்டின்ட்டு ஒரு கேள்வி வருது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்? அந்த சாவிய வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்கு? இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஜோடி இல்லாமல் இராது. இத வந்து தேடி நம்ம வாசிக்கணும் அப்டின்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ஆதியாகமத்தில நமக்கு வந்த ஒரு கேள்வி, இதுக்கான பதில் எங்க இருக்கு தெரியுங்களா? அந்த ஒரு சாவிய போட்டாக்கா, நம்ப அதுக்கான பதில் வந்து நமக்கு கிடைக்கும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 பீட்டர் 3 சாப்டர் 8த் வெர்ஸ். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளைப் போலவும் இருக்கிறது என்கின்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். அதாவது கர்த்தருக்கு 1 நாள் என்பது 1000 வருஷம். 1000 வருஷம் அப்படின்றது வந்து 1 நாள். இங்க ஆதாமுக்கு என்ன சொல்றாரு? நீ சாப்பிட்ட நாள்ல நீ சாகவே சாவாய். அந்த ஒரு நாளில வந்து நீ செத்துருவ அப்டின்ட்டு இங்க சொல்றாரு. ஆனா ஆதாம் வாழ்ந்த வருஷங்கள் வந்து 930 இயர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்குள்ள தான் அவரு வாழ்ந்து செத்திருக்கிறாரு. இப்போ அதுக்கான பதில் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, கர்த்தருக்கு 1 நாள் அப்டின்றது வந்து 1000 வருஷம். இந்த ஒரு வசனத்த நாம் வச்சு பார்க்கும்போது, அந்த ஆதியாகமத்துல கர்த்தர் சொன்ன விஷயம் வந்து உண்மதான். அதாவது சாப்பிட்ட நாள்லே நீ சாகவே சாவாய்ன்னும்போது, ஆதாம் அந்த ஒரு 1000 வருஷத்திலே அவர் இறந்து போயிட்டாரு. அதாவது அவரோட வயசு 930 இயர்ஸ். ஸோ அந்த ஒரு 1000 வருஷத்துக்குள்ளேயே ஆதாம் இறந்துட்டார் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன்னா கர்த்தருக்கு 1 நாள் அப்படின்றது வந்து 1000 வருஷம். அந்த ஒரு நாளுக்குள்ளேயே ஆதாம் வந்து இறந்து போனார் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஜெனசிஸ்ல ஒரு கொஸ்டின் நமக்கு வந்துச்சு. அதுக்கான பதில் எங்க இருக்குன்னா, 2 பீட்டர்ல வந்து இந்த 3 சாப்டர் 8த் வெர்ஸ்ல அதுக்கான பதில் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ அந்த ஒரு கன்ஃப்யூஷன் வந்து நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. அதாவது கர்த்தருடைய ஒரு வசனங்கள், வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜோடி இல்லாமல் இராது. ஜெனசிஸ்ல ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கான பதில் நமக்கு பேதுருல கிடைச்சிச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சாம்ஸ் 127th சாப்டர் 3rd வெர்ஸ். சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 3வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்ப கரெக்ட்டா அ சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எஸ் பே சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 3வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் 4வது சுதந்திரம். வசனத்த வந்து படிங்க பிரதர். எஸ் பிரதர். 4வது வசனம். வால வயதின் குமாரர் பலவான்கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். 2வது வசனத்த படிங்க பிரதர். 2ஆம் வசனம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஓகே. தமிழ்ல வந்து மேல கீழ வருதுன்னு நெனைக்கிறேன். ஒரே நிமிஷம். அந்த வசனத்த வந்து எஸ் பிரதர். ஓகே. சங்கீதம் 137ஆம் அதிகாரம். வசனம் வந்து இங்க தவறா போட்டிருக்கிறேன். சாம்ஸ்
137th chapter 9th verse. சங்கீதம் 137 அதிகாரம் 9வது வசனம். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். ஸோ நீங்க வசனத்தை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சங்கீதம் 137 அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வசனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளை கல்லின் மேல யார் அடிக்கிறீங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். வசனம் அப்படி சொல்லுது. இப்போ நம்மகிட்ட வந்து குழந்தை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துன்னு போயிட்டு ஒரு கல்லின் மேல நம்போ அடிக்கலாம். போயிட்டு அவங்கள வந்து ஒரு கல்லுக்கிட்ட அவங்கள மோத விடலாம். ஏன்னா வசனம் வந்து அப்படிதான் சொல்லுது. அப்படி பண்றவங்க வந்து பாக்கியவானாம். இப்போ நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு அப்படி பண்ணுங்க. என்ன பண்ணுவாங்க? போலீஸ் வந்து நம்மள புடிச்சுட்டு போயிடும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அப்படிப்பட்டவர்கள் வந்து பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ தேவன் வந்து இங்க என்ன சொல்ல வராரு? தேவனுடைய சத்திய வசனம் இங்க வந்து என்ன சொல்ல வருது? அப்படின்ட்டு இப்போ இது இது அப்படியே மேலோட்டமா நம்ம படிக்கும்போது ஒரு கேள்வி வருது. என்னது இது? தேவன் இப்படிலாம் சொல்றாரு. ஏன்னா நம்ப இப்படி பண்ணுவோமா? நம்மளுடைய குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு ஒரு கல்லின் மேல நம்ம மோத விடுவோமா? கிடையாது. ஆனா தேவன் இப்படி சொல்றாரே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய சாவிய மறுபடியும் யூஸ் பண்ணணும். அந்த ஒரு கீ. அதாவது கர்த்தருடைய புஸ்தகத்துல வந்து தேடி நம்ம வாசிக்கணும். ஒன்றும் குறையாது, ஜோடி இல்லாமல் இராது. இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும் அது இருக்குது. அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ முதல்ல இப்போ என் அ என் என்ன ஒரு விஷயத்த இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஒரு வசனத்தை நம்ம வந்து கரெக்ட்டா ர நிதானமா பகுத்தறியணும். ரைட்லி டிவைடிங். இத கரெக்ட்டா டிவைட் பண்ணி நம்ம படிக்கணும். இப்போ எப்படி டிவைட் பண்ணி நம்ம படிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. முதல்ல இந்த ஒரு வசனத்துல வந்து குழந்தைகள் அப்படின்ட்டு வந்திருக்கு. அந்த குழந்தைகள் யாரு? அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு வந்து நம்போ கண்டுபிடிக்கணும். அந்த குழந்தைகள் யாரு? அப்படின்றத வந்து இன்னொரு வசனத்துல நம்ம படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பீட்டர் 2nd சாப்டர் 2nd வெர்ஸ். 2 பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் போராமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு. கரெக்ட்டா பதில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் எஸ் வசனம். தேர்ட் வேர்ஸ் வாசிக்கின்றது. ஆ. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். ஓகே. ஸோ தமிழ்ல அது வந்து 3ஆம் வசனத்துல இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து அ ஓகே. தமிழ்ல வந்து தேர்ட் வேர்ஸ் தம் பிரதர். எஸ் பிரதர். ஓகே. தமிழ்ல தேர்ட் தமிழ்ல வேர்ஸ். வந்து 3 வெர்ஸ். இங்கிலீஷ்ல வந்து அது 2nd வெர்ஸ். ஸோ அதாவது ஒரு குழந்தைகள் போல இங்க வந்து யார வந்து குழந்தைகளாக அவரு சொல்றாரு அப்படின்னு இன்னொரு வாட்டி படிங்க பிரதர். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். கிறிஸ்துவர்கள பத்தி தான் இங்க பேசுறாரு. அதாவது புதிதாக கிறிஸ்துவர்களாக வளர்ந்தவர்கள வந்து யாருக்கு கம்பேர் பண்றாரு அப்படின்னா, புதிதாக பிறந்த ஒரு குழந்தைங்களுக்கு அவர் கம்பேர் பண்றாரு. நியூ பார்ன் பேபீஸ்க்கு புதிதாக வந்த அந்த ஒரு கிறிஸ்துவர்களுக்குள்ள புதிதாக வளர்ந்தவர்கள தான் அந்த ஒரு நியூ பார்ன் பேபீஸ் குழந்தைகளுக்கு அவரு கம்பேர் பண்றாரு. ஸோ, இப்ப இந்த ஒரு குழந்தைகள் இந்த ஒரு சங்கீதத்தில பேசப்படுற அந்த ஒரு குழந்தைகள் யார் அப்படின்னும்போது, புதிதாக கிறிஸ்துக்குள்ள வந்த அந்த ஒரு கிறிஸ்துவர்கள். அவங்க தான் அந்த ஒரு நியூ பார்ன் பேபீஸ் அப்படின்ட்டு பார்க்குறோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த கல்லுனா என்ன? ஏன்னா அந்த ஒரு குழந்தைகள எடுத்துன்னு போயிட்டு கல்லின் மேல மோதணுமா. அதாவது புதிதாக கிறிஸ்துக்குள்ள வந்த அந்த ஒரு கிறிஸ்துவர்கள வந்து கல்லின் மேல எடுத்துன்னு போயிட்டு நம்ம மோதணுமா. இப்போ அந்த கல்லுகள் அந்த கல் அப்படின்றது என்ன? அப்படின்ட்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியன்ஸ் 10th சாப்டர் 4th வெர்ஸ். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த கன்மலை கிறிஸ்துவே. தட் ராக் வாஸ் கிரைஸ்ட். அந்த சங்கீதத்த நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த ஒரு கல்கள். அது வேற யாரும் இல்ல, கிறிஸ்து தான்.
ஒரு குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு நீங்க கல்கள் மேல மோதுங்கள் அப்படின்னும்போது, ஒரு புதிதாக சத்தியத்துக்குள்ள வந்த ஒரு கிறிஸ்துவனை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கிறிஸ்துகிட்ட நீங்க எடுத்துன்னு போங்க. கிறிஸ்துகிட்ட எடுத்துன்னு போயிட்டு நீங்க சேருங்க. அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அவர்கள் பாக்கியவான்கள். அந்த கல்கள் அப்படின்றது கிறிஸ்து. அந்த ஒரு புதிதாக பிறந்த அந்த ஒரு குழந்தை அப்படின்றது ஒரு கிறிஸ்துவன். ஒரு கிறிஸ்டியன். ரொம்ப ஒரு பேபியா இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன். ஏன்னா, அவருக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, அந்த ஒரு பால் அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க பிரதர். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானமில்லாத கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஸோ, அந்த ஒரு திருவசனத்தின் மேல நீங்க வாஞ்சையாக இருங்க. ஸோ, அப்படிப்பட்டவர்கள எடுத்துன்னு போயிட்டு கிறிஸ்துக்குள்ள எடுத்துன்னு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மோதுங்க. மோதுங்க அப்படின்னும்போது கிறிஸ்துக்குள்ள எடுத்துன்னு போயிட்டு அவங்கள சேருங்க. கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு அறிவ வந்து அவங்களுக்கு குடுங்க. கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு வசனத்துக்குள்ள அவங்கள வந்து அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள அவங்கள வந்து நீங்க கொண்டு வாங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்ட்டு தான் அந்த ஒரு வசனத்துடைய அர்த்தம். ஸோ ஒரு வசனத்துடைய அர்த்தத்த புரிஞ்சு கொள்றதுக்கு, நம்ப என்ன பண்ணோம், புதிய ஏற்பாட்ல போயிட்டு இருக்கக்கூடிய வேற சில வசனங்கள எடுத்து நம்ம பார்த்தோம். ஏன்னா, அந்த 3 சாவிய வந்து நம்ம யூஸ் பண்ணோம். கரெக்ட்டா அந்த வசனத்த வந்து டிவைட் பண்ணி, சத்திய வார்த்தைகள வந்து தேடி, தேவனுடைய வார்த்தைகள தேடி, ஏன்னா அது இங்க கொஞ்சமும், அங்க கொஞ்சமா இருக்கு. ஒரு இடத்துல ஒரு கேள்வி வந்துருச்சு அப்டின்னா, இன்னொரு இடத்துல வந்து அதுக்கான வந்து பதில் இருக்கும். ஸோ, அந்த ஒரு சாவிய வந்து நம்ம யூஸ் பண்ணி, அத அப்ளை பண்ணி, இந்த ஒரு வசனத்துக்கான அந்த ஒரு பதில வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இது வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அதே மாதிரி பைபிள வந்து படிக்கிறதுக்கு, இப்போ பைபிள வந்து இவ்ளோ கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கிறதுனால, இத கரெக்ட்டா படிச்சு, இத தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, சில மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸ யூஸ் பண்ணும்போது தான், அந்த மெத்தட்ஸ்ல வந்து இந்த சாவிய நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது தான், நம்ம வந்து பைபிள சரியா புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ பைபிள்ல எவ்ளோ மெத்தட்ஸ் அதாவது பைபிள படிக்கிறதுக்கு எவ்ளோ மெத்தட்ஸ் வந்து இருக்கு அப்டின்னும்போது, 10 மெத்தட்ஸ். ஒரு 10 மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டைரக்ட் லாங்குவேஜ். செகண்ட் வந்து சிம்பாலிக் அடையாள பாஷை. 3 வந்து டாபிக்கல் ஸ்டடி. 4த் வந்து கான்டெக்ஸ்டுவல் ஸ்டடி. 5த் வந்து ப்ராஃபட்டிக்கல் ஸ்டடி தீர்க்க தரிசனம். 6த் வந்து பாரபாலிக் ஸ்டடி அதாவது உவமைகள். அத குறிச்சுதான ஒரு ஸ்டடி. அதுக்கப்புறமா டைப் அண்ட் ஆன்டி டைப் அதாவது நிழல், பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் கனவுகள், காட்சிகள் அத குறிச்சுதான ஸ்டடி. அப்புறம் குரோனாலஜி கால கணக்குகள் அத குறிச்சுதான ஒரு ஸ்டடி. நெக்ஸ்ட் வந்து டாபிக்கல் ஓகே. 10த் வந்து டாபிக்கல்ன்ட்டு வந்திருக்கு. அது ஆக்சுவலா டாபிக்கல் இல்ல. டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி. 10த் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 10த் வந்து டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி. ஸோ 10 டைப்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து இருக்கு. 10 விதமான மெத்தட்ஸ் வந்து இருக்கு. இந்த 10 டைப்ஸ் ஆஃப் ஸ்டடிய வந்து நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த கம்மிங் நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த 10 டைப்ஸ் ஆஃப் ஸ்டடி நம்ம எப்படி பண்றது அப்டின்ட்டு, ஒவ்வொரு ஸ்டடிக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த ஒரு 10 மெத்தட்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணா தான், பைபிள சரியா புரிஞ்சு கொள்ள முடியும். பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நம்மளால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த தேவன் வந்து பைபிள நம்ம கையில ஒப்படைச்சிருக்கிறாரு. அவருடைய திட்டம் வந்து பைபிள்ல இருக்கு. அவருடைய பிளான் பைபிள்ல வந்து தேவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளான நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இந்த ஒரு 10 மெத்தட்ஸ நம்ம யூஸ் பண்ணா தான், அவருடைய பிளான வந்து நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இந்த ஒரு 10 மெத்தட்ஸ் இத எப்படி படிக்கிறது? இந்த 10 மெத்தட்ஸ நம்ம வந்து எங்கெங்கலாம் யூஸ் பண்ணணும்? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ப அடுத்த கிளாஸ், அடுத்த வெட்னஸ்டே வந்து நம்ம இந்த ஒரு பாடத்துடைய ஒரு 2ண்ட் பார்ட். 2ண்ட் பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்க மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே நம்ம வந்து இதோடைய பார்ட் 2 வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். அதேபோல இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு கூட கிறிஸ்து இயேசு மூலியமாக நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென்.
இந்த மகத்துவமுள்ள